நீ நான் காதல் சீரியல பொறுத்தளவு இனிய எபிசோடு சும்மா மாஸா இருந்துச்சுங்க. நம்ம அபி எப்பயும் போல தான் நம்ம ராகவ் கிட்ட ஏதாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணல குமிச்சு, அதுல வந்து மணல் சிற்பம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட சிற்பத்த தான் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அழகா அஞ்சலி அக்காவுக்கு ஒரு குழந்தை பொறக்கும். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இவ அஞ்சலி வாழ்க்கைய தான் கெடுக்க பார்க்கிறா. இப்ப நல்லவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காளே! அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவ் மனசுக்குள்ளாரயே நெனச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம ப்ரொமோவுல பார்த்த மாதிரி 4 பேரு 4 ரவுடிங்க அப்படியே ஒடியாந்து அந்த மணல் சிற்பத்த கால வச்சு அலச்சு விட்டுட்டு ஓடுறானுங்க. நம்ம அபிக்கு பயங்கரமா கோவம் வந்து திட்டி புடுறாங்க. உடனே அந்த 4 ரவுடிங்களும் திருப்பி வந்து நம்ம அபிகிட்ட வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவ் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? தடுத்து பார்க்குறாப்புல. உடனே அந்த 4 பேரும், "நீ ஏன் இவள தள்ளிக்கிட்டு வந்திருக்க? பாரு கழுத்துல கூட மஞ்ச தாலி தான் இருக்கு. சம்பிரதாயத்துக்கு கட்டி இழுத்துட்டு வந்திருக்கியா? நான் இவள இழுத்துக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அபிகிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் ராகவ் அபிய அணைச்சுக்கிட்டு, "இவ என்னோட பொண்டாட்டி. நான் தொட்டு தாலி கட்டுன பொண்டாட்டி." அப்படின்னு டயலாக் அடிக்கிறாப்புல. அபி அபிக்கு அப்படியே தூக்குது அப்படியே. ஸோ ராகவ் நமக்காக இப்படிலாம் பேசுறாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபைட் சீனே ஆரம்பிக்குது. இங்க ஃபைட்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப அணுவும், ஆகாஷும் என்ன பண்றாங்கன்னு தானே பார்க்குறீங்க. அவங்களும் வேடிக்கை தாங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம ராகவ் அந்த 4 பேத்தையும் சும்மா அடிச்சு பறக்க விடுறாரு. அவங்களும் அடியே தாங்க முடியாம ஓட பார்க்குறாங்க. ஆனா புடிச்சு எல்லாம் கையெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க. போலீஸையும் வர வச்சுடுறாங்க. போலீஸ் வந்தோனே புடிச்சும் குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அணுவுக்கு மல்லிகைப்பூ வச்சு விடுறாங்க. அதே இடத்திலேயே தான் முரளி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்ல இல்லையா? இப்ப நம்ம ராகவ் வேணும்னே முரளிய வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அபிக்கு மல்லிகைப்பூ வச்சு விடுறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி அனுவும், அபியோட அப்பா, அம்மா கிட்டயும் பேசியாச்சு. வர வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே தாலி பிரிச்சு கோத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த சுந்தரி வாண்டடா வந்து இல்ல, இல்ல அதெல்லாம் என்ன இப்ப எதுக்கு அந்த ஃபங்ஷனு பாரு, நம்ம ராகவோட முகமே சரியில்ல. அவருக்கு விருப்பம் இல்லையாட்டுக்கு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு இத சொல்லி தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஸோ நம்ம ராகவ் நாளைக்கு என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.